அவங்களும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க, அவங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்யாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டமாராவுக்கு ஒரு மிஸ்ட்ரியான தாட் வருது. என்ன தாட் அப்படின்னா, ஹியூமனோட மீட் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனியா கிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. இதனால ஆனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டமாரா வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு பார்த்தா நம்மக்கிட்டேயே அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க. இதனால டமாராக்கும் ஆனியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய் சண்டை ரொம்ப அதிகமாயிடுது. டமாராக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஹியூமன் மீட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால ஆனியாவையே கொன்று அவங்கள சமைச்சு சாப்பிட்டுறாங்க. அவங்கள சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க போன்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஆனியா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுடுறாங்க. இங்கே இருந்தால் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே திருப்பி போயிடுறாங்க. இவான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உடனே வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவானுக்கும் டமாராக்கும் வாய் தகராறு ஏற்படுது. இவான் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டமாரா வந்து போய்த்தான் ஆகணும், இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டமாரா ரொம்ப கோவமாகி அவங்களையுமே கொன்று சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க வீட்டில் இருக்காங்க. ஆனியாவும் இவானும் காணாமல் போன விஷயமா விசாரணைக்கு போலீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டமாராவோட வீட்டுக்கு வராங்க.